பழனிசாமிக்கும் தமிழ்நாடு பாஜகவுக்கும் தான் பிரச்சனையே தவிர அவருக்கு மோடி அமித்ஷாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. யார் விசுவாசமான அடிமை என்பதில் தான் வேணும்னா இவங்களுக்குள்ள சண்டையா இருக்கலாம். ஆனால் எந்த காலத்திலும் பிரதமரை எதிர்த்து ஒன்றிய பாஜகவை எதிர்த்து பழனிசாமியால் கட்சி நடத்தவும் முடியாது, அரசியல் நடத்தவும் முடியாது. ஏன்னா சசிகலாவிடமிருந்து பன்னீர்செல்வத்தை பிரித்து தர்மயுத்த நாடகம் நடத்த வச்சதே பாஜக தான். சசிகலா சிறைக்கு போன பிறகு முதலமைச்சரான பழனிசாமியை தங்கள் பக்கம் கொண்டு வந்ததும் பாஜக தான். இரு துருவங்களாக இருந்த பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் ஒன்று சேர்த்ததும் பாஜக தான். தினகரனை கைது செஞ்சு சிறையில் அடைச்சு அவரையும் தங்களோட அடிமையா மாற்றினதும் பாஜக தான். இப்போ இந்த பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் மிரட்டி தேர்தலில் நிற்க வச்சிருக்கிறதும் பாஜக தான். சசிகலாவை அரசியல் பக்கம் வரக்கூடாதுன்னு தடுத்ததும் பாஜக தான். பழனிசாமியை தனியாக நிற்க வச்சதும் பாஜக தான். இப்படி டிவி சீரியல்ல திடீர்னு ஆட்களையும் காட்சிகளையும் மாத்துற மாதிரி சதி நாடகங்கள் அரங்கேற்றி இருக்கு பாஜக தலைமை. உறுதியோடு சொல்றேன், இந்த தேர்தலில் நேரடி பாஜகவும் மண்ணைக்கவும் பாஜகவோட தொங்கு சதைகளும் படுதோல்வி அடைவாங்க. தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவையும் தமிழ்நாட்டை பாழ்படுத்தின அதிமுகவை ஒரு சேர வீழ்த்துங்க. அதுக்கு நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய என்னுடைய வெற்றி வேட்பாளர், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், என்னுடைய பாசமிகு சகோதரர் ராசா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும், திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் சுப்பராயன் அவர்களுக்கு கதிர் அருவாள் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். குடிகாத்த குமரன் மண்ணிலிருந்து உங்களை நாடு காக்க அழைக்கிறேன். உங்கள் வாக்கு இந்தியாவை காக்கட்டும், உங்கள் வாக்கு தமிழ்நாட்டை காக்கட்டும், உங்கள் வாக்கு இந்த நாட்டு மக்களின் எதிர்காலத்தை காக்கட்டும். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். நாடும் நமது, 40 நமது, நாடும் நமது, 40 நமது. சொல்லுங்க, நாடும் நமது, 40 நமது. வேகமா, நாடும் நமது, 40 நமது. சத்தம் பத்தாது. நாடும் நமது, 40 நமது. நன்றி, வணக்கம்.